அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாள் அவசர பணி நிமித்தமாக வெளியூர் வந்த காரணத்தினால் வெளிப்புறத்திலிருந்து இந்த காணொலியை பதிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏதாவது சவுண்ட் சிஸ்டம் மற்றும் ஒளிப்பதிவில் ஏதாவது ஒலி அமைப்புகளில் தடை ஏற்பட்டால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் என உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொண்டு இன்றைய நாளில் காசாவில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் 3வது முறையாக பணைய கைதிகள் விடுதலை இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்றது. ஹமாஸ் இயக்கத்தினுடைய சார்பில், அது ஹமாஸ் என்று சொல்வதற்கப்பால் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன இயக்கங்களின் சார்பில் 7 பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய சார்பில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் இன்றைய நாளில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த பணைய கைதிகளின் விடுதலை எவ்வாறு அமைந்திருக்கின்றது, அதேபோல அமெரிக்காவின் உடைய ஜெட் விமானமும் இராணுவ ஹெலிகாப்டரும் மோதி நடைபெற்ற விபத்தில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சம் அமெரிக்கா முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் தொடர்பில் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஹமாஸ் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதை அடுத்து இன்றைய நாளில் 3வது தடவையாக ஹமாஸ், அதாவது குறிப்பாக ஹமாஸ் இயக்கத்தின் சார்பில் இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டாலும் ஹமாஸ் இயக்கத்துடன் சேர்ந்து இயக்கக்கூடிய பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அல்குட்ஸ் படைப்பிரிவின் உடைய காவலில் இருந்த 7 பணைய கைதிகள், அதில் இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, ஒரு இஸ்ரேல் இன்னும் ஒரு பெண் பணைய கைதி, 5 தாய்லாந்து நாட்டை சேர்ந்த பணைய கைதிகள் உட்பட 7 பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த காணொலியை பதிவேற்றி நாங்கள் வீடியோ வெளியாக நேரத்தில் அந்த 7 பேரும் இஸ்ரேலில் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றடைந்திருப்பார்கள். குறிப்பாக செஞ்சிலுவை சங்கம் அவர்களை இஸ்ரேலிய இராணுவத்திடம் ஒப்படைத்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதனை அடுத்து நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் இன்றைய நாளில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த 7 பணைய கைதிகளின் விடுதலை நடைபெற்ற இடம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக இந்த பணைய கைதிகள் விடுதலையில் ஒவ்வொரு தடவையும் ஹமாஸும் சரி, இஸ்லாமிய பாலஸ்தீன இயக்கங்களும் சரி, உலகிற்கு ஒரு மிக தீர்க்கமான செய்தியை சொல்லும் முகமாகத்தான் இந்த கைதிகளின் விடுதலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக காசாவில் விடுதலை செய்யப்படும் போது இதற்கு முதலில் அல்கசாம் படையணியை சேர்ந்த பல நூற்றுக்கணக்கானவர்கள் அணிவகுத்து நிற்கும் போது அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இன்றைய தினம் இந்த விடுதலை இடம்பெற்ற போது குறிப்பாக பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய போராளிகள் நூற்றுக்கணக்கானவர்கள் அணிவகுத்து அவர்கள் மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டார்கள் இந்த சம்பவத்தில். அதிலும் குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் மிக முக்கியமான ஒரு விடயம். ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் ஜாக்கியா ஷின்வாரின் உடைய வீட்டின் உடைய இடிபாடுகள் குவியல்களுக்கு நடுவே வைத்துத்தான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஜாக்கியா ஷின்வார் குறித்து அனைவரும் அறிந்திருக்கின்றார்கள். அக்டோபர் 7 தாக்குதலிலும் மூளையாக செயற்பட்ட ஒரு நபராக காணப்படுகின்றார். குறிப்பாக இறுதி வரை இஸ்ரேல் இராணுவத்துடன் நேருக்கு நேர் மோதி போர்க்களத்திலேயே கொல்லப்பட்டிருந்தார் ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் ஜாக்கியா ஷின்வார். கான் யூனிஸை சொந்த பிறப்பிடமாக கொண்ட அவருடைய வீட்டின் இடிபாடுகளுக்கு நடுவே அனைவரையும் அங்கு வரவழைத்து அந்த அவருடைய வீட்டின் முன்பாக அமைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்திலேயே இந்த விடுதலை இடம்பெற்றிருக்கின்றது. இதனூடாக அல்கசாம் ஆக இருக்கலாம், அல்குட்ஸ் படையாக இருக்கலாம், மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் ஜாக்கியா ஷின்வார் உங்களால் அழிக்கப்பட்டாலும் கூட அவருடைய சித்தாந்தம், அவருடைய கொள்கைகள், பாலஸ்தீன விடுதலை, அவருடைய செல்வாக்கை பாலஸ்தீனர்களிடமிருந்து அழிக்க முடியாது என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டியதைப் போல இன்று இஸ்லாமிய ஜிகாத்தின் உடைய பிடியிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட கைதிகளின் விடுதலை கான் யூனிஸ் நகரத்திலே ஜாக்கியா ஷின்வாரினுடைய வீட்டில் இடம்பெற்றிருக்கின்றது. எந்த ஜாக்கியா ஷின்வாரை அழிப்பதற்காக மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலும் மேற்கொள்ளவும் முயற்சி செய்தார்களோ அதே ஷின்வாரின் வீட்டுக்கு இஸ்ரேல் இராணுவம் அந்த வீட்டை இடித்து தகர்த்திருந்தாலும் அந்த இடிக்கப்பட்ட வீட்டு இடிபாட்டு குவியல்களை நோக்கி சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், பத்திரிகையாளர்கள், காசா மக்கள், அங்கு இருக்கக்கூடிய போராளிகள், எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கு விடுதலை செய்யப்பட்ட இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள், இஸ்ரேலினுடைய இராணுவ பெண் பணைய கைதி உட்பட ஏனைய பணைய கைதிகளும் ஷின்வாரின் உடைய வீட்டு சதுக்கத்தில் அந்த முன்பகுதியில் வைத்துத்தான் விடப்பட்டிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமான தருணம் என்பதை பலரும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதில் 2-3 சம்பவங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை அழைத்து வரக்கூடிய அந்த பிக்கப்
வாகனத்தில் அல்குட்ஸ் படையினுடைய வாகனத்தில் கசன் நஸ்ரல்லா ஹிஸ்புல்லாவினுடைய மறைந்த தலைவரினுடைய புகைப்படம் பொறிக்கப்பட்டது. அவர்கள் விடுவிக்கப்பட்ட பிரதேசம் ஜாக்கியா சின்வாரின் உடைய வீட்டின் முன்பாக வைத்து விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு செய்தியை ஹமாஸும் இஸ்லாமிய ஜிகாத்தும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் உலகத்திற்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த சம்பவங்கள் குறித்து உடனடியாக எதிர்வினைகள் இல்லாவிட்டாலும் கூட உடனடியாக அதன் பின்னர் ஸ்டேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்கவிர் என்று ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். கான் யூனிஸில் நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் ஸ்டேல் முழுமையாக காசாவில் தோல்வியடைந்து விட்டது என்பதை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு அல்கஸ்ஸாம் படையணியாக இருக்கலாம், அல்குட்ஸ் படையணியாக இருக்கலாம், அவர்களுடைய சீருடைகளில் கம்பீரமாக அதுவும் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவரின் வீட்டுக்கு அனைவரையும் வரவழைத்து அந்த பகுதியில் வைத்து இந்த பணையக்கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஒப்பந்தம் என்பது ஸ்டேலினுடைய தோல்வியை காட்டுகின்றது. காசாவில் முழுமையாக ஸ்டேல் தோல்வியடைந்து விட்டது, இதனால் தான் நாங்கள் ராஜினாமா செய்திருக்கின்றோம் என மிகப்பெரிய அளவில் பென்கவிர் புலம்பி இருக்கின்றார். ஆனால் பென்கவிரினுடைய வீட்டில் யாரும் அங்கு பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்படவில்லை, அது வேறு விஷயம். அவருடைய வீட்டில் அவருடைய குழந்தைகளோ அல்லது அவருடைய உறவினர்களோ சகோதரர்களோ பிடித்து செல்லப்பட்டால் அவர் இவ்வாறு பேசுவாரோ தெரியாது. ஆனால் இந்த பணைய கைதிகள் விடுதலை ஊடாக ஹமாஸினுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. அந்த காட்சிகளைத்தான் நாங்கள் இன்று குறிப்பாக காசாவில் பார்க்கக்கூடியதாக இருந்தது என்று அவர் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். இருந்தபோதிலும் இன்றைய சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை பாலஸ்தீனர்கள் மத்தியிலும் உலகளவிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிலும் குறிப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன ஜிகாத் ஹமாஸினுடைய போராளிகள் ஒன்று திரண்டு அங்கே அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வெளியாக இருக்கின்றது. அவர்கள் ஒன்று திரண்டு ஜாக்கியா சின்வாரினுடைய வீட்டை நோக்கி செல்கின்றார்கள். இறுதி நேரத்தில் தான் ஜாக்கியா சின்வாரினுடைய வீட்டு முற்றத்தில் வைத்து அவர்கள் விடுதலை செய்யப்பட போகின்றார்கள் என்ற அறிவிப்பு பாலஸ்தீனர்களுக்கே தெரிந்தது. அவர்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து விடுதலை செய்யப்பட்ட இந்த நிகழ்விலை ஆயிரக்கணக்கான மக்கள் ஹமாஸினுடைய கொடிகளை, இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய கொடிகளை, பாலஸ்தீன கொடிகளை தாங்கி அவர்கள் அந்த பணைய கைதிகள் விடுதலையில் பாலஸ்தீன மக்கள் பங்கேற்றதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து இருதரப்புக்கும் இடையிலான மூன்றாவது பரிமாற்றத்தில் 30 குழந்தைகள் உட்பட 110 பாலஸ்தீன கைதிகளையும் ஸ்டேல் விடுவித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் இன்றைய நாளில் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. இவர்கள் அனைவரும் விரைவில் காசாவுக்கு வருவார்கள் என்ற செய்தியை அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த சம்பவம் காசா ஸ்டேல் இடையான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் பல்வேறுபட்ட ஒப்பந்த மீறல்கள், பல்வேறுபட்ட தாக்குதல்கள், பல விடயங்களை ஸ்டேல் செய்திருந்தாலும் கூட இன்று நடைபெற்ற சம்பவம் விடுதலைகள் காசாவுக்குள்ளும் ஸ்டேலுக்குள்ளும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து அமெரிக்காவினுடைய ஜெட் விமானமும் இராணுவ ஹெலிகாப்டரும் மோதியதில் மிக பயங்கரமான விபத்து ஏற்பட்டதை நாங்கள் இதற்கு முன்பாக ஏற்கனவே பேசியிருந்தோம். குறிப்பாக அமெரிக்காவின் உடைய இராணுவ விமானம் நேருக்கு நேராக மோதி இருக்கின்றது. குறிப்பாக ஹெலிகாப்டருடன் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் நிச்சயமாக அமெரிக்க ஊடகங்களில் இன்று வெளியான செய்திகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பலர் 64 பேர் இதில் பயணம் செய்ததாக கூறப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. ஏனெனில் இவர்கள் அனைவருடைய தேடுதல் நடவடிக்கை அங்கு மிகப்பெரிய அளவில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் விழுந்த பகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு ஆற்றுக்குள் விழுந்திருக்கின்றார்கள். அந்த ஏரி மிகப்பெரிய அளவில் பனி படர்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. எனவே இந்த பனி, குளிர் என்பவற்றில் சிக்கி அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த இராணுவ ஹெலிகாப்டரும் அமெரிக்காவினுடைய ஜெட் விமானமும் மோதிய போது குறிப்பாக இந்த சம்பவத்தில் இராணுவ ஹெலிகாப்டரின் பாதையை மாற்றுமாறு பல தடவைகள் அந்த இராணுவ ஹெலிகாப்டரை நோக்கி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் கூட அவர்கள் பாதையை மாற்றாமல் எதற்காக சென்றிருக்கின்றார்கள் என்பதும் மிகப்பெரிய அளவிலான கேள்விகளை இன்றைய நாளில் எழுப்பியிருக்கின்றது. ஏனெனில் இராணுவ விமானம், இராணுவ ஹெலிகாப்டர் ஜெட் விமானத்துடன் மோதுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் குறிப்பிட்டு எனவே பாதையை உடனடியாக மாற்றும்படி கூறிய போதிலும் கூட அவர்கள் அந்த பாதையை மாற்றாமல் நேருக்கு நேர் சென்று மோதி இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க இராணுவ ஹெலிகாப்டர் மோதிரிகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மிக கடுமையான குளிர் இருக்கக்கூடிய ஆற்றில் விழுந்திருப்பதால் ஏராளமானோர் இறந்திருக்கலாம் என்ற ஊகங்களை தற்போது அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள்.
எனவே எது எப்படி நடந்தாலும் 64 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் 3 அமெரிக்காவினுடைய இராணுவ விமானப்படையை சேர்ந்தவர்களும் ஹெலிகாப்டர்கள் பயணம் செய்திருக்கின்றார்கள். அவர்களும் உயிரிழந்திருக்கலாம் என்ற ஊகங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. ஆனால் யாராவது உயிர் பிழைத்திருக்கின்றார்களா என்பதை இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை எம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். குறிப்பாக அமெரிக்காவில் நேற்று முன்தினமும் பயிற்சியின் போது அமெரிக்காவினுடைய ஒரு ஜெட் விமானம் வீழ்ந்து நொறுங்கியது. அதில் இருந்த பைலட் சாகசமாக குறிப்பாக பரசூட் மூலம் தப்பித்திருந்தார். எனவே அமெரிக்கர்களுக்கு இது போதாத நேரம் என்று தான் நினைக்கின்றோம். அமெரிக்காவில் காட்டுத்தீ, அதனைத் தொடர்ந்து பயிற்சியில் இராணுவ விமானங்கள் வீழ்ந்து மோதி இருக்கின்றன. அதனிடத்தே மீண்டும் தற்பொழுது அமெரிக்க விமானமும் இராணுவ ஹெலிகாப்டரும் நேருக்கு நேர் மோதி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன. எனவே இந்த வெளியிலிருந்து தரக்கூடிய காணொளியில் சற்று இடையூறுகள், ஒலி சார்ந்த ஒளிப்பதிவில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு எங்கள் ஸ்டூடியோவில் வைத்து இந்த பதிவை வழங்க முடியவில்லை. இன்று விடுதலையான இந்த பாலஸ்தீன கைதிகள் ஜாக்கியா சின்வாரின் வீட்டில் வைத்து விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது பாலஸ்தீனம், ஹமாஸ் இயக்கம், இஸ்லாமிய ஜிகாத் உலகத்திற்கு என்ன செய்தியை இதனூடாக சொல்ல வருகின்றார்கள், இது உங்கள் மத்தியில் எவ்வாறான உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற கருத்துக்களையும், அமெரிக்க இராணுவ விமானத்தில் யாராவது உயிர் பிழைத்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றதா, அல்லது இந்த இராணுவ விமானத்தில் பயணித்த 64 பேரும் உயிரிழந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா என்பதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.